தமிழக சட்டசபைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று தங்கள் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவம், கிட்னி திருட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்துள்ளனர். கரூர் நெரிசல் பலி வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை நீதி வெல்லும் என்று விஜய் வரவேற்றிருந்தார். தமிழகவினரும் சிபிஐ விசாரணையை வரவேற்றிருந்தனர். ஆனால் கடந்த காலங்களில் சிபிஐ விசாரணைக்கு பின்னர் பல முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பாஜகவில் ஐக்கியமாகியிருக்கின்றனர். அந்த வகையில் விஜய் உஷாராக இருக்க வேண்டிய இடம் இது என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். நடிகர் விஜய் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சிபிஐ விசாரணையை வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பாஜக நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு வாய்ப்புள்ளதாக கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வருவார்கள் என்பதையே தீர்மானிக்கும் நிலையில் இடதுசாரிகள் இருந்தனர். ஆனால் பல்வேறு காரணங்களால் அதன் பலம் நாளுக்கு நாள் சரிந்து இப்போது மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் உள்ளனர். இடதுசாரிகள் இந்த அளவுக்கு தங்கள் பலத்தை இழக்க என்ன காரணம்? இதன் பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம். கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி வந்த நிலை மாறி கூட்டணிக்காக கையேந்த வேண்டிய நிலை தற்போது அதிமுகவிற்கு ஏற்பட்டு இருக்கிறது எனவும், இந்த நிலைமை நீடித்தால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் தோல்வியை சந்திப்பது மட்டுமல்லாமல் 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய நிலைமை கழகத்திற்கு உருவாகும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மதுரை மேற்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தவித்து வருகிறார். இதனால் சட்டசபை தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதிக்கு பதிலாக மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட செல்லூர் ராஜு முயன்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது தொகுதியிலேயே முடக்கி வைக்க திமுக தலைமை திட்டமிட்டு வருகிறது. ஏற்கனவே சேலம் மாவட்ட நிர்வாகிகள் 2 பேர் எம்பியாகவும் ஒருவர் அமைச்சராகவும் உள்ளனர். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பலம் வாய்ந்த ஒருவரை வேட்பாளராக நியமிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் திருப்புவனம் அஜித்குமார் இறந்தது தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விஜய், எதற்காக சி.ஐ பின்னால் ஒழுகிறீர்கள்? சி.ஐ என்பது ஆர்.எஸ்.பி. இன் கைப்பாவை என்று சொன்னார். இன்று அவரே கைப்பாவையின் கைப்பாவையாக ஆகிவிட்டார் என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தமிழக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருப்பு பட்டை அணியாத நிலையில் அதிமுக பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கையில் கருப்பு பட்டை அணிந்து வந்திருந்தார். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனை கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன், எங்களுக்கு திமுகவை விட கூடுதலாக சீட் தருவதற்கு எவ்வளவோ பேர் தயாராக இருக்கிறார்கள், பேசியும் பார்த்தார்கள் என்று ஓப்பனாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.